திருவள்ளூர் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் சுரேஷ்குமார் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் வசித்து வரும் சுரேஷ்குமார் நேற்றிரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பயங்கர ஆயுதங்களால் சுரேஷ்குமாரை சரமாரியாக வெட்டினர். படுகாயத்துடன் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட சுரேஷ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியினர் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கங்கிறது எங்களால் சரியாக சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு முன் விரோதம் எதுவும் இல்லை, தனிப்பட்ட விரோதமும் எதுவும் இல்லை. ஆகையினால இதில் இவங்க பண்ணாங்க, இவங்களுக்கு ஏதோ இந்த விரோதம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் எல்லா கொலைகள்லையும் தமிழ்நாட்டில் நடந்த இந்து முன்னணி தலைவர்களுடைய கொலைகள்லையும் இதுதான் நடந்திருக்கு. யாருன்னு திடீர்னு எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய படுகொலைகளாக தான் இருக்குது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அம்பத்தூர் எஸ்டேட் போலீசார் துணை ஆணையர் மற்றும் 3 உதவி ஆணையர்கள் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சுரேஷ்குமார் வெட்டப்பட்ட இடத்தின் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் குற்றவாளிகள் தப்பியோடிய காட்சி பதிவாகி உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.